சிதம்பரத்திற்கு தில்லை என்றும் தில்லையம்பதி என்றும் ஒரு பெயர் உண்டு. தில்லை எனும் மரங்கள் சூழ்ந்திருந்ததால் தில்லையம்பதி என அழைக்கப்பட்டது. புலிகால் முனிவர் என்ற வியாக்கிரபாதருக்கும் ஆதிசேஷனின் அவதாரமான பதஞ்சலி முனிவருக்கும் தைப்பூச திருநாள் அன்று தில்லையில் இறைவன் ஆனந்த நடனத் திருக்காட்சி அளித்தான் என ஸ்தல புராணம் விவரிக்கிறது. அவர்களுக்கு காட்சியளித்த அன்று தொட்டு இறைவன் அங்கே ஆனந்த தாண்டவ மூர்த்தியாய் எழுந்தருளி ஆன்மாக்களுக்கு அருள் வழங்கி வருகிறான். அந்த ஆன்மாவுக்குள் ஆன்மாவாய் இறைவன் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருப்பதாய் சிவாகமங்கள் உணர்த்துகின்றன. அந்த சிறு வெளியை நம் சாஸ்திரங்கள் தகர ஆகாயம் என குறிப்பிடுகின்றன. தகரம் என்றால் சிறுமை, ஆகாயம் என்பது வெளி. இதுவே தமிழில் சிற்றம்பலம் எனப்படுகிறது. இதனை நம் போன்றோர் உணர்ந்து வழிபட்டு உய்வதற்காக தில்லையில் திருச்சிற்றம்பலத்தில் இறைவன் திருக்காட்சியளித்தார் என்கிறது ஸ்தல புராணம். தில்லையில் மட்டுமே 5 சபைகள் உள்ளன. ஆயிரங்கால் மண்டபம் ஆன ராஜசபை, உற்சவ மூர்த்திகள் வீற்றிருக்கும் தேவ சபை, நிறுத்த சபை, கனக சபை, சிற்றபை என்பன. இவை 5ம் அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷங்களை குறிப்பிடுகின்றன. வைஷ்ணவத்தில் கோயில் என்றால் ஸ்ரீரங்கத்தை சொல்லுவார்கள். அதேபோல சைவத்தில் கோயில் என்றாலே சொல்லப்படும் திருத்தலம் சிதம்பரம். பெருமை மிக்க திருத்தலம். ஆடல்வல்லான் என்று அழைக்கப்படும் நடராஜ பெருமான் சிவகாமி அன்னையுடன் குடிகொண்டிருக்கும் தலம் இது. பஞ்சபூதங்களில் இது ஆகாய தத்துவத்தை பறை சாற்றும் ஆன்மீக தலம். இறைவன் உயிர்களுக்காக 9 விதமான வடிவங்கள் எடுக்கிறான். பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், விந்து, நாதம், சக்தி, சிவம் என்பன அவை. இந்த நிலையை நவந்தர பேதம் என சைவ சித்தாந்த நூல்கள் விளக்குகின்றன. இந்த 9 வடிவங்களுக்கும் மேலான நிலைதான் மகா சதாசிவ தாண்டவேஸ்வரர். இந்த வடிவில்தான் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கிறார் இறைவன். நாமும் இந்த நாளில் அவரை வணங்கி சிவ அருள் பெறுவோமாக.